ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து கிராண்ட் மாஸ்டர் லாபி தான் மக்களே இந்த மேட்ச் விளாண்டுட்டுருக்கோம். இதில் வந்து நம்ம வந்து கரெக்டாக ஒரு பாய் அடிச்சிருப்போம். அதை வந்து ஜம்முன்னு இருக்கும் வீடியோ. அதை வந்து ஃபுல்லாக ஃபன்னாக பாருங்க மக்களே. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்படி ஓடிட்டு இருக்கும்போது நம்ம டீம்காரன் வந்து ஏதோ ஒரு டேஞ்சர் ஜோன் மாதிரி ஒன்று போட்டு விட்டான். எளிமையை குறி வச்சு அடிக்கிறதுக்கு அதை வந்து போட்டு விட்டான். சரி, இங்கே எங்கே லொட்டுலாம் அடிச்சாச்சு மக்களே. பைசன் கண்ணுக்கு வந்து பவர் வேறு குறைச்சி விட்டாங்க. அதை வேறு வச்சுக்கிட்டு சுற்று. ஆனால் அடிக்குது, ஆனால் அவ்வளோவா அடிக்க மாட்டேங்குது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து எம்பி பாட்டி எடுத்து விளாட ஆரம்பிச்சிட்டோம் மக்களே. நீங்கள் வந்து எந்த கன் வந்து இதுக்கு பதிலாக வந்து விளாடுறீங்க கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், பாம்பு குறைச்சி போடுவேன். நமக்கு ஓசிக்கில் மாதிரி தான் கிடச்சிச்சு. ஆனால் நான் வந்து டேமேஜெலாம் கொடுத்தேன். அதுக்கடுத்து நம்ம டீம்காரன் போட்டலாம் பாருங்கள், அவன் ஓடுறான். சிவப்பு கலரில் காமிக்கலாம். அவன் நான் அடின்னு அடிக்கேன். ஓடனா மட்டும் விட்டுருவோமா? அடி மண்டையிலேயே கொடுக்கணும்னு நினச்சி நான் ஓட்டம் தான். அவன் அங்கேயும் ஓடினான். அவன் சும்மா எங்கேயாவது ஓடி இருந்தால் கூட அவன் தவிச்சு ஓடி இருக்கலாம் மக்களே. ஆனால் அவன் வெட்ட வழியில் ஓடுறான். பாவன்னு விட்டுருந்தா கூட ஏதாவது டீம்மேட்டை ரிவ்யூ பண்ணி விட்ருப்பான். அப்போல்லாம் விட மாட்டேன் மக்களே. இங்கே பாருங்கள், இதுலேயும் நிறைய நல்ல டேமேஜ். ஆனால் ஒன்றே அவன் கொஞ்சம் நின்றுருந்தால் போதும், அவனை அடித்து நான் அனுப்பி விட்ருப்பேன். அவன் ஓடி கடைசியில் என்கிட்ட தான் ஜாவறான். இங்கே பாருங்களேன், இப்போ வந்து துள்ளி ஓடுவான். ஒன்று இப்போ அடிச்சிடுவேன். அவ்வளோதான், முடிஞ்சிட்டு டீம் வைப் ஆகிட்டு நான் வந்து உட்காந்து இருந்துச்சேன். நம்ம வந்துலாம் எமௌண்ட்லாம் போடக்கூடாது மக்களே. நம்ம வந்து அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்லாம் கிடையாது. நம்ம வந்து ஒரு ஆவரேஜ் பிளேயர் தான். அதுக்கடுத்து இங்கே பாருங்களேன், இங்கே வரும்போது இங்கே வந்துட்டு நாங்கள் மேலே ஏறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தன் கீழே வந்து நம்ம பிளேயரை வந்து அடிச்சுட்டு இருந்தான். அவனை வந்து மட்டை ஆக்கி வச்சு அதுக்கடுத்து இங்கே ஒருத்தர் ஓடுவான். அவனுக்கு சரியான அடிதான் மக்களே. ஹெட்ஷாட்லாம் இல்லை, நார்மலாக ஒரு 40 போச்சு. ஜம்முன்னு ஒரு 4 கில் அடிச்சாச்சு மக்களே. 5வது கில் அடிக்கிறது தான் ஒரு சரியான சம்பவம் மக்களே. மேலேயே உட்காந்துருப்பேன் எவனாட்டு வரான் நான். ஆனால் ஒருத்தன் காரில் போய்ட்டுருப்பான். அவனை தொடைய மாட்டேன். புல்லட்டே கம்மியாக தான் இருக்குது. அவனை அடித்து நம்ம என்ன செய்ய போகிறான். அதனால் அவனை தொடவே இல்லை. அதுக்கடுத்து திருப்பி அவன் வருவான். என்ன திணறல நம்மளை அடிக்கணுன்னே வருவான்னு நினைக்கேன். ஆனால் நான் வந்து என் ஃப்ரெண்டு வந்து மெடிக்கல் கிட்டான்னு கீழே வந்து இறங்கிட்டேன். அதுக்கடுத்து லாங்கில் வச்சு அடித்தாச்சு இவனை. அவன் வந்து டெமிட்ரி போட்டு எந்திரிச்சாச்சு. இதெல்லாம் விளங்குமா? அவன் முன்னாடி போகிறான். நமக்கு வந்து கில்லு தான் மக்களே முக்கியம். கில் அடித்தா தான் நமக்கு வந்து நல்லா ப்ளஸ் ஆகும்னு நான் வந்து அடிக்காதுன்னு கத்திட்டு கரெக்டாக நான் தான் அடிப்பேன். அவனும் டீம் வைப்பு தான் பாருங்கள். வாழை டக்குன்னு செத்த பேலை மக்களே. பாருங்கள், ஓசிக்கலன்னு நினைப்பீங்க. நான் வந்து யாருனையும் அடித்து நாக் பண்ணி அதுக்கடுத்து சோனில் அடி வாங்கிட்டு வரேன். அதனால் இது நல்ல கில்லு தான், ஓசிக்கல் கிடையாது. அடுத்து வந்து இதில் வந்து இறங்கும் போது மக்களே சோனில் அடி செத்துட்டோம் நாங்கள் 2 பேரும். நாங்கள் 2 பேர்லாம் கிடையாது, சேடை மட்டும் தான் செத்துட்டான். இதில் வந்து ரிவே பண்ணேன் ஃபஸ்ட்டு. அவன் 2வது நாக் ஆகிட்டான். இது விளங்காதுன்னு நான் வந்து குதிச்சு கீழே இறங்கிட்டேன். என் டீம்காரன் வந்து அதில் ரிவே பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கான். 2 பேரும் செத்துருவாங்க. 2 பேருக்கும் ரிவே பண்ணுறதுக்கு நம்ம வந்து வெல்டிங் மிஷின் பக்கத்தில் இருந்தாங்களே. அதுக்கடுத்து பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம வெளியெலாம் ஓடி வந்து லூட் அடித்தாச்சு. இதெல்லாம் தான் சரியான சம்பவம். நம்ம பிளேயர் வந்து செத்து போயிடுவார். பிளேயர் வந்து இறக்கி விட்றதுக்கு நானும் ஓடுவேன். நம்ம டீம்காரனும் உள்ளே ஓடி வருவோம் பாருங்களேன். சரியாக போச்சு. நானும் சோனுக்குள்ளே எதுக்கு ஓடி வந்தேன்னு தெரியாமல் ஓடி வந்தேன். அதுக்கடுத்து நின்றுட்டு அதுக்கடுத்து ஓடிட்டு சரியாக போச்சுன்னு ஓடினேன். இப்போ என்ன ஐயா நீ பாசத்துக்கு வந்து அளவே இல்லைன்ற மாதிரி தான். தம்பியாப்புல நம்ம செத்துட்டாருன்னா உடனே ரிவ்யூ பண்ண வராரு. உங்களுக்கு வந்து இதே மாதிரி உங்களுக்கு டீம்மேட் இருந்துச்சுன்னா கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா உங்கள் ஃப்ரெண்டு யாராட்டு இருந்தாங்கன்னா கீழே டேக் பண்ணுங்கள். அவர் பேரை ஃப்ரீ ஃபயர் ஐடி பேரை வந்து கீழே வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம வந்து மாற்றி ட்ரீட்மெண்ட் அடிச்சு விட்டோம். அவன் தம்பியாப்புல ஒரு இடத்துல நின்றுல. அப்போ தான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் அடிக்க முடியும். நான் வந்து மைக் ஆன் பண்ணி கத்திட்டு இருந்தேன். சரி, ஒரு இடத்துல நின்றுட்டான். அவனுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் அடித்து தேற்றி விட்டாச்சு. இதில் பாருங்களேன், அவன் பிளேயர் பக்கத்தில் வந்து 2 பேர் இறங்குவாங்க. அதில் வந்து 1 கில்லு நமக்கு கிடச்சிச்சு. 1 கில்லு வந்து அவரே அடிச்சிட்டாரு. சரி, டீம் வைப் ஆகிட்டு சரி பேருன்னு நடக்க ஆரம்பிச்சிச்சு. இதில் வந்துக்கிட்டு எங்கேயாவது எனிமி இருக்கானான்னு பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து வேறு லெவல். மேலே வந்து ஒருத்தன் டீம்மேட்டு டேமேஜெலாம் கொடுப்பாங்க. நான் வந்து ஓரளவு டேமேஜ் கொடுத்தேன். நான் இந்த கில் அடித்தேன். சரி, நாக்கு. அதுக்கடுத்து கில் அடித்தாச்சு 7 கில்லு. ஆனால் அதுக்கடுத்து கில்லே அடிக்க வாய்ப்பு இல்லை. நம்ம டீம்மேட்டு ஆனால் நமக்கு கில்லே தர மாட்டாங்க. என்னை வச்சு 2 கில் அடிச்சுட்டு அவ்வளோதான், மேட்ச்சே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க மக்களே. இதில் நம்ம வந்து குளோவல் போட்டு ஏற போவோமா? அவ்வளோதான், இன்னொருத்தன் நாக்கு. நம்ம வந்து இதில் ஒரு பாம்பு போடுவோம். நம்ம டீம்மேட்டு இன்னொருத்தன் வந்து லாங்கில் வந்து அடித்து முடிச்சிட்டான். இந்த போயை வந்து எப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.